சாப்பாட்டு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. சாப்பாடு விஷயம் இருக்குல்ல, அதில் போய் கணக்கு பார்க்கக்கூடாது. அதில் போய் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. சாப்பாடு இப்போ அதாவது நமக்காக சாப்பிடுவதாக இருந்தாலும், நம்முடைய உடல் நலத்துக்கான இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து செலவழிப்போம். அதே நேரத்தில் வந்து நம்முடைய சாப்பாடாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு உணவை பகிர்ந்து கொள்ளும்போது கூட அந்த சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா பணம்ங்கிறது இப்போ தான் வந்துச்சு. பணம்ங்கிறது வந்தது ஒரு 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பணம்ங்கிற நடைமுறையே இப்போ தான் மனித வாழ்க்கையில் பொதுவாக வந்துச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே பணம் புழக்கம் ரொம்ப குறைவு. 50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பணமே இருந்திருக்காது, பணப்புழக்கமே இருந்திருக்காது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் உணவுகளை பகிர்ந்து கொள்கிற நடைமுறை இருக்குது பாருங்கள், அது வந்து ஆரம்பத்திலேருந்து இருக்குது. மனிதர்களின் மனித வாழ்க்கையின் ஆரம்பத்திலே இருக்குது. அந்த பரிணாம வரலாறு இருக்குல்ல, மனித வரலாற்றின் ஆரம்பத்திலே உணவுகளை பகிர்ந்து கொள்கிற வழக்கம் இருக்குது. ஆனால் பணங்கிறது இப்போ தான் வந்தது. அப்போ நீ வந்து இடையில வந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பிறருக்கு உணவை கொடுப்பதில் வந்து நீ கணக்கு பார்க்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. பிறருக்கு உணவை கொடுப்பதில் கணக்கு பார்க்கக்கூடாது. உங்கள் பக்கத்தில் அதாவது ஒரு வள்ளல் மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. அதே நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர், இவர்களுக்காக உணவுக்காக செலவழிப்பதில் நீங்கள் கணக்கு பார்த்து செலவழிக்கக்கூடாது. கணக்கு பார்த்து செலவழிக்காமல் அதில் ஒரு தாராளமான அணுகுமுறை இருக்க வேண்டும். உணவுக்காக செலவழிப்பதில் ஐயோ இவங்களுக்கு செலவழித்தா நமக்கு காசு குறைஞ்சிருமே, பணம் குறைஞ்சிருமே, அதனால் அந்த மாதிரி இவங்களுக்காக ஒரு உணவை வாங்கி கொடுத்துட்டாக்கா நமக்கு பணம் குறைஞ்சிருமே, செலவாயிடுமே அப்படின்னு யோசிக்காமல் இந்த உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்காம இருக்கணும். அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் எல்லாத்தையுமே நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். உணவு விஷயத்தில் ஆனால் ஒரு கணக்கு பார்க்காம இருக்கிறது ஒரு அற்புதமான மனநிலை, அற்புதமான. ஏன்னா உணவுங்கிறது வந்து எப்போவோ இருக்குது, பணங்கிறது இடையில வந்தது. இடையில வந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ உணவு விஷயத்தை வந்து மதிப்பிடக்கூடாது. உணவுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது. பகிர்ந்து உண்பது, இதெல்லாம் பகிர்ந்து உண்பது, இப்படி உணவு சார்ந்த நடைமுறைகள் இருக்குது. பணம் என்பது இடையில் வந்தது. இடையில் வந்த பணம் என்னும் நடைமுறையை வைத்துக்கொண்டு உணவு சார்ந்த நடைமுறைகளை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. இன்றைக்கி பணம் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்காது. 2040க்கு அப்புறம் பணம்ங்கிற நடைமுறையே இருக்காது. அப்போது நம்ம வந்து உணவை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்போம். பணம்ங்கிறது இங்கே இல்லாத காலத்துலேயும் பிறருக்காக நம்ம உணவு கொடுப்போம், பிறரிடம் வந்து வாங்கி சாப்பிடுவோம். அதனால் உணவு விஷயத்தில் வந்து நீங்கள் பணம் என்கிற நடைமுறையை நுழைச்சி கணக்கு பார்க்காதீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஆடம்பரமான கல்யாண விருந்துகள் அதுவும் தப்பு. இந்த மாதிரி எது தப்புன்னெலாம் இருக்குது. அந்த மாதிரி தவறுகளை புரிந்து கொண்டு எது பண்ண அதுக்காக கல்யாணத்துக்காக ஆயிரக்கணக்கான பேர் பத்திரிக்கை வச்சு கல்யாணம், ஒரு நாள் விருந்து, ஒரு நாள் கூத்துக்காக பல லட்சம் செலவு பண்ணுறது இருக்குல்ல, அதுவும் சாப்பாடு தானே, அது கணக்கு பார்க்கக்கூடாது தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. முதல்ல அந்த மாதிரி ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறதே தப்பு. 1000 பேத்துக்கு சாப்பாடு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நீங்கள் ஒரு எளிமையான மனிதராக வாழும்போது நீங்கள் எப்போ உங்கள் வீடு, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்க. இவங்களோட வாழும்பொழுது உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்காதீங்க. உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை இது தான். ஒரு பகுத்தறிவுக்கு உட்பட்டு ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கை இது தான். மூட நம்பிக்கைகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஊர் கூட்டி ஒரு சின்ன நிகழ்ச்சி, பிறந்தநாளுக்கு கூட ஊரை கூட்டி கல்யாண சாப்பாடெல்லாம் போட்டுட்ருப்பாங்க. பிறந்தநாள் கூட ஊரை கூட்டி பிரியாணிலாம் போட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனெலாம் பண்ணாமல் ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான திட்டமிட்ட ஒரு வாழ்க்கை. அதே நேரத்தில் ஒரு குடும்பம், கூட்டு நண்பர்கள், உறவினர் இப்படி இவங்க கூட இருக்கும்போது இவர்களுக்காக செலவழிக்கிற உணவுக்கு நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்னா உணவுக்கும் பணத்துக்கும் பணம் என்பது இடையில் வந்தது. உணவு என்பது உணவு சார்ந்த நடைமுறை, பிறருக்கு பகிர்ந்து உண்பதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்குது. மனிதர்களின் வரலாற்றின் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருக்குது. அப்போ வந்து இப்போ எப்போ பணம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சும்மா உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த வித கணக்கும் பார்க்காம இவங்ககிட்ட இருந்த உணவு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க, மற்றவங்ககிட்ட இருந்த உணவு இவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. இப்படி சாப்பிட்டு திடீர்னால பணம்ங்கிற ஒரு நடைமுறையை கண்டுபிடிச்ச உடனே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை கொடுத்து உணவை வாங்கின உடனே கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ தான் கஞ்சத்தனம்லாம் வருது. அப்போ தான் பிறரிடம் இப்போ உணவை பகிர்ந்து கொள்வது குறைஞ்சி போகுது. பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, உணவை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உணவை பதுக்கக்கூடாது. உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம மனசு இன்னும் சுதந்திரமாகும். நம்ம இன்னும் சுதந்திரமாகணும் அப்படின்னா உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது. சுதந்திரமான வாழ்க்கைக்கு உணவு விஷயத்தில் கணக்கு பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நண்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேர் இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்க எல்லாத்துக்கும் செலவழிக்கிறதுக்கு உணவுக்காக செலவழிப்பதில் அந்த 10 பேருமே போட்டி போடணும்.
அப்போ அதில் வந்து யாராவது ஒருத்தர் இந்த 10 பேருக்கு நான் யாராக இருந்தாலும் 10 பேரோட சாப்பாட்டு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த 10 பேரும் தயாராக இருக்கணும். அப்படி இல்லை, நம்ம எதுக்கு முந்தணும், இந்த அப்புறம் சாப்பாட்டு செலவை நம்ம தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னா நீங்கள் பயந்து இருப்பீங்க, ஒதுங்கி எல்லாம் அந்த 10 பேரில் ஒரு தலைமுறைவாக இருப்பீங்க. எங்கே வெளியில் நம்ம முகத்தை காட்டினா அந்த 10 பேருக்கான சாப்பாட்டு செலவு நம்ம தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஒரு சுதந்திரமாகவே இருக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் இந்த 10 பேருக்கு நான் சாப்பாடு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அந்த 10 பேர் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க. அந்த சுதந்திரமாக எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க, எல்லாரையும் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த 10 பேருக்கான சாப்பாட்டு செலவை நம்ம தலையில் கட்டிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் மற்றவங்க பார்வையிலேருந்து தலைமறைவாக இருப்பார், அமைதியாகவே இருப்பார். அதிகமாக எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த இடத்துல அவர் சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்போது அந்த 10 பேர் மத்தியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் மத்தியில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னா சுதந்திரமாக பேசணும், சுதந்திரமாக பார்க்கணும், சுதந்திரமாக எல்லாருக்கும் உங்கள் முகத்தை காட்டணும் அப்படின்னா அந்த 10 பேருக்கும் செலவழிக்கிற சாப்பாடு செலவை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கு எப்போவுமே தயாராக இருக்கணும். இப்படி அந்த 10 பேருமே இந்த மாதிரி போட்டி போடணும். நான் ஏற்றுக்கிறேன், நான் அந்த சாப்பாடு செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடணும். அப்புறமா வந்து இல்லை நீ கொஞ்சம் கூட அப்படி கூட ஷேர் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆனால் அடிப்படையான மனப்பான்மை என்பது நமக்கு அந்த சாப்பாடு விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூட மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளால் சுதந்திரமாக வாழ முடியும். சுதந்திரங்கிறது வந்து உணவை பகிர்ந்து கொள்வதில் எந்த அளவுக்கு நீங்கள் தைரியமாக இருக்கீங்க அதுதான் உங்கள் சுதந்திரத்தை தீர்மானிக்குது. உணவை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் தயங்குறீங்க, பதுங்குறீங்க, உணவை பதுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சுதந்திரமாக இருக்க மாட்டீங்க, சுதந்திரமாக பேச மாட்டீங்க, ரொம்ப ரகசியமாக இருப்பீங்க.